அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன். அதில் பூண்டு, சின்ன ஜீரகம், 10 பல் பூண்டு, சின்ன ஜீரகம், மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு சட்டியில் தான் செய்ய போகிறேன், மண் சட்டியில். நீங்களும் அதிலே செஞ்சுக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா அலசி கொண்டு வந்தாச்சு. அலசி நல்லா நறுக்கிக்கோங்க பொடி பொடியாக. நான் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கல, கொஞ்சம் ஓரளவு நறுக்கியிருக்கேன். அதேமாதிரி நீங்களும் நறுக்கிக்கோங்க. எல்லோரும் சொல்கிறது தானே, நீங்கள் மட்டும் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கணும், இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. செஞ்சு கொடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் செய்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்கள் எந்த ஸ்டைலில் செய்வீங்கன்னு தெரியல, நான் செய்கிற ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. இந்த மாதிரி நல்லா பூண்டு, சின்ன ஜீரகம், துவரம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுட்டு, இது ரேஷன் பருப்பு தான், கடை பருப்புலாம் கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வியூவர்ஸ். அதாவது மண் சட்டியில் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் டேஸ்ட்டை கூட்டி தான் கொடுக்கும், தவிர குறைச்சி காட்டாது டேஸ்ட்டை. எப்போவுமே வந்து பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சாலே அது வந்து ஒரு நெய் வாசனை வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே பருப்பு சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு, இன்னும் ருசி அதிகமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம். அதை வேக வச்சுட்டு பருப்பை கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளிப்புக்கு வரலாம். கடுகு போட்டுட்டு, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, அதுலேயே வெங்காயம், தக்காளி, இடித்து வச்ச பூண்டு 4 பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி, இத்தனை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் காரமே இல்லை, இன்றைக்கி நான் செஞ்சதில் காரமே கிடையாது. பார்க்குறதுக்கு மிளகா 4-5 மிளகா கிடக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு காரமே தெரியாது. ஏன்னா பருப்பு, வெங்காயம், தக்காளி, கீரை எல்லாத்துலேயும் காரம் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதால இது ஒரு காரமாகவே தெரியாது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள வதக்க வேணாம், ஓரளவு பதமாக வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா, அதாவது அந்த தக்காளி நசுங்கிற அளவு சொல்லுவாங்கள்ல, அந்தளவு நல்லா வதக்கிட்டு, நம்ம இப்போ என்ன செய்யலான்னா, கீரையை வந்து இந்த மாதிரி பருப்பில் வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா அலசி வச்ச கீரையை அள்ளி பருப்பில் போட்டு வேக வச்சுருங்க. இப்போ அது தாளிப்பு வந்து அது வதங்கிறதுங்காட்டியும் இந்த கீரையை வேக வச்சிடலாம். அதனால தான் இப்போ அள்ளி கீரையை வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வேக வச்சுக்கோங்க. கண்ணுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்ணுக்காகவே இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டே ஆகணும். கண் பிரச்சனை, கண் கோளாறு உள்ளவங்க சாப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் சட்டி புட்டி எல்லாம் காமிச்சிட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது என்னோடய வீடு இல்லை, வாடகை வீடு. வாடகை வீட்டில் நம்ம என்னத்தை இது பண்ண போகிறோம்? சொந்த வீடாக இருந்தால் எல்லாத்தையும் காமிக்கலாம், வீட்டை காமிக்கலாம். இது வாடகை வீடுன்றதால பெருசாக என் வீட்டில் எதுவும் இருக்காது. இந்த பாருங்க, இப்போ வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதக்கிட்டு இதை நம்ம வந்து இப்போ மண் சட்டியில் அங்கே வெந்துட்டு இருந்த இதில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்து வந்ததும் கடைசியாக அதை போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இதுக்கு கடைசி என்ன பண்ணணுன்னா, ஒரு 4 பல் தேங்காய் சொல்லுவாங்கள்ல, 4 கீற்று தேங்காய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப வைக்காதீங்க. ரொம்ப போட்டால் இனிச்சிட்டு கிடக்கும். அதனால் கீரைக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு கட்டு கீரைக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு கட்டு கீரைக்கு 4 கீற்று தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இன்னும் கீரை அதிகமாக இருந்தால் ஒரு மூடி எடுத்துக்கலாம் தேங்காய். நான் ஒரு கட்டு கீரைன்றதால 4 பல் தேங்காய் மட்டும்தான் போட்டு அதில் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வரும் பாருங்கள் வீடியோவில், அதுங்காட்டியுமே நான் சொல்லிட்டேன் முன்கூட்டியே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரமாக வேகாது. பாருங்க, இதுதான் என்னுடைய சமையல் கட்டு. வாடகை வீடுன்றதால பெருசாக நான் எதுவும் வீட்டை காமிச்சிக்கிறதில்ல. என்னை வீடு கட்டினா அல்ஹம்துலில்லாஹ், வீடு கட்டினா நான் கண்டிப்பாக வீட்டோட நல்லா நீட்டாக சமையல் கட்டோடு நான் சமையல் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இப்படி தான் போட முடியும், அதனால தான் இப்படி போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கீரை நல்லா வதங்கி, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வியூவர்ஸ். அதாவது எப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரையை பொறுத்தளவு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் சொன்ன மாதிரியே 4 கீற்று தேங்காய் எடுத்துக்கோங்க, பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சிட்டு, அது நல்லா கீரை வெந்ததும் அதில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். உடனே சர்வ் பண்ணலாம். சுடுசோறில் உடனே, சுடுசோறாக இருந்தால் உடனே சர்வ் பண்ணலாம். இது நேரம் ஆகணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. கீரைன்றது வந்து உடனே சாப்பிட்றது தான். அதை சுடு பண்ணி சாப்பிடவும் கூடாது. ஒரே வேலைக்கு தான் சரியாக போயிடணும். அந்த அளவுக்கு கம்மியாகவே செஞ்சுக்கோங்க.
சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெருஞ்சீரகம் ஃப்ளேவரு, இந்த கீரை ஃப்ளேவரு, இது எல்லாம் இந்த பருப்பு செடியில் போட்டு கடையும் போது இந்த சமையலே வேறு லெவலாக தான் இருக்கும். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.